102வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர் கலைஞருடைய இமாலய புகழுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆட்சி பணியா இயக்க பணியா என்கின்ற மாபெரும் பட்டிமன்றம் நடைபெறுகின்ற இந்த தருணத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து நடுவராக அமைய இருக்கின்ற அண்ணன் கோவி செழியன் அவர்களே, அண்ணன் புகழேந்தி அவர்களே, சைதை சாதிக் அவர்களே, சரத்பாலா அவர்களே, பத்மபிரியா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக பொறுப்பாளர் கடைகோடு தண்டனையும் கட்டி காக்கின்ற மனிதநேயமிக்க மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் MSK ரமேஷ்ராஜ் அவர்களே, நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரியிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆவடி சாமு நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரையாளர் அருமை அண்ணன் பகவான் அவர்களே, பொன்னேரி நகர செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, அம்மையார் டாக்டர் பரிமள விஸ்வநாதன் அவர்களே, இருக்கின்ற அருமை சகோதரர் தமிழ் அவர்களே, நகர இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி தீபன் அவர்களே, வருகை புரிந்துள்ள மாவட்ட நகர நிர்வாகிகளே, உலக தமிழர்களின் இதயங்களிலே நிரந்தரமாக ஒரு இடம் கொண்டு இந்தியாவிலேயே தமிழகத்தை ஒரு முன்னில மாநிலமாக ஆக்கி நம்மை விட்டு பிரிந்தும் பிரியாமலும் இருக்கின்ற நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக மாநில முதலமைச்சர்கள் கோட்டையை ஒளியேற்றுகின்ற உரிமையை அவர் பெற்று அதன் மூலமாக இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து முதலமைச்சர்களும் கோட்டையிலே கொடியேற்றுகின்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரையொட்டி வந்த நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை ஆளுநர் ரவியிடத்தில் கொடுக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலியாக இருக்கிற ரவி அந்த மசோதாக்களை கையெழுத்து விடாமல் தள்ளுபடி செய்கிறார். நமது முதல்வர் உச்ச நீதிமன்றத்தை அணுகி அந்த 13 மசோதாக்களை உச்ச நீதிமன்றத்தால் அனுமதி பெற்று வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வெற்றி தமிழகத்துக்கு மாத்திரமல்ல இந்தியாவிற்கு எப்படி என்று சொன்னால் அதன் மூலமாக பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களாக முதலமைச்சர் அங்கே வர முடியும். அவர் மாத்திரம் வரவில்லை, எனக்கு கலைஞர் செய்திருக்கிற நமது முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சர்களும் துணைவேந்தர்களாக இருக்கின்ற ஒரு பெருமையை கொடுத்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மறந்துடக்கூடாது. ஏகப்பட்ட திட்டங்கள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை சொல்லுகின்ற பொழுது கைரிக்ஷா இடுபோரின் கண்ணீரை துடைப்பதற்கு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி தந்த சத்தியமா யாரு சொல்லு? அரசாங்க ஊழியர்கள் யாரேனும் இறந்து விட்டால் குடும்பத்துக்கு 10,000 கொடுத்தவர் யாரு சொல்லு? பவராச கலைஞர் தான், மனம் பொருளும் தலைவர் தான் என்று மக்களால் கோரப்பட்டவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எண்ணி பார்க்க வேண்டும். இதை அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துவர் நமது முன்னாள் மாவட்ட செயலாளர் எங்களது அரசியலாசான் அண்ணன் குடிக்குண்டார் அவர்கள். அப்படிப்பட்ட திட்டங்கள் மக்களால் ஏற்கக்கூடிய திட்டங்கள் நன்மையின் தீமையும் நாடு நலம் புரிந்த தன்மையாக எனப்படும். மக்களுக்கு எந்த நல்ல விஷயங்கள் இருந்தாலும் படித்தவர்களுக்கு, பண்பாளர்களுக்கு, விவசாய தோழர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு அரணாக இருக்கின்ற ஆட்சி சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் அரசு நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வெளிவந்த அண்ணன் தலைமையார் அவர்கள். தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. மகளிர் சுய உதவி என்ன சொன்னார் பகவான் 1989 தர்மபுரியில் நடைபெற்ற மாநாட்டில் மகளிர் எல்லாம் தன்னுடைய சுய காலையில் நிற்க வேண்டும் என்று
சொல்லி மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு சுழல் நிதிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அடுத்து வந்த ஏடிஎம்கே ஆட்சி அவற்றை எல்லாம் நிறுத்தியது. மீண்டும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நீங்கள் வாங்கிய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்து மீண்டும் மகளிருக்கான சுய உதவிக்கு உயிர் கொடுத்தவர் அண்ணன் தளபதியார் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது கூட சொல்லியா செய்த விடியல் பயணம் பேருந்தில் இலவச பயணம் செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். உங்களுடைய குழந்தைகள் காலையிலே சிற்றுண்டி உண்ணுவதற்கு உப்புமா, பொங்கல், சட்னி இப்படி ஏகப்பட்ட தினம் ஒரு விதமாக போடுகின்ற ஒரு உணவை நமது வீட்டில் குழந்தைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் என்று ஏகப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகின்ற உரிமை தொகையை கொடுத்தவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு திட்டம். அப்படிப்பட்ட திட்டங்களை செய்கின்ற இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருந்திட வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை நீங்கள் கொண்டு வர நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது. வாழ்க மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், வாழ்க முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் புகழ் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.